அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய ஃபேமிலி சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் க்ளோசிங்கே நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸாக இருந்தாங்க. 25,186 அப்படிங்கிற லெவல்ஸ் நம்மளுடைய லெவல்ஸ். மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது 25,175 அப்படிங்கிற நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்கிற மாதிரி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட் க்ளோஸ் ஆக இருக்கட்டும், நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆகிறது அண்ட் க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அண்ட் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. எவ்ரி நம்பர்ஸ் ஒரு நம்பர்ஸும் நம்மளுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆயிருந்தாங்க. ஈவன் மல்டிபிள் டைம் நம்ம சொல்ற மாதிரி மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்களை சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்களை ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 1 டே பிஃபோராகவே இல்லை 2 டே பிஃபோராகவே நம்ம போஸ்ட் பண்றதுக்கான ரீசன் அதை நீங்க யூட்டிலைஸ் பண்றதுக்காக மட்டுமே அதையும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் எக்ஸாக்டாக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்த இடம் 24,933 அப்படிங்கிற லெவல்ஸ்ல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு நியர் டு நம்பர் பக்கத்துல மார்க்கெட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்க. த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் இரண்டுமே நமக்கு பக்கத்துல வந்திருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிட்டு பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில் படி ரிவர்சல்ல நமக்கு நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்துலேயே சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. அண்ட் அகைன் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறதும் கொடுத்திருந்தாங்க. கம்ப்ளீட்டாக இன்னைக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே மார்க்கெட் இருந்தாங்களே தவிர்த்து என்னதான் பேங்க் நிஃப்டி நமக்கு மோர் தென் 700 பாயிண்ட்ஸ் ஒரு அப்ல கொடுத்திருந்தாலும் கம்பேர் த நிஃப்டி நமக்கு நல்ல ஒரு சைட்வே மாதிரியான மொமெண்டமே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் எதுவும் கொடுக்கல அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி இது ஒரு மந்த்லி எக்ஸ்பீரியல் நமக்கு இது மாதிரி மொமெண்டம் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு ரேரான ஒரு கண்டிஷன். கம்ப்ளீட்டாக ஒரு சைட் பை பேங்க் நிஃப்டி நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி அப்படிங்கிறது தெளிவாக நமக்கு கொடுத்திருந்தாங்க. இரண்டுமே நிஃப்டி டவுட் நெட்ல போறதுக்கான ஒரு வியூ அண்ட் பேங்க் நிஃப்டி அப் சைட் போகும் பொழுது இரண்டுமே நமக்கு ஒரே டைரக்ஷன் போகும் பொழுது மட்டுமே நமக்கு ஒரு வால்யூம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இரண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும் பொழுது இது மாதிரியான மொமெண்டமே நம்ம எக்ஸெப்ட் பண்றது. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம 1 டே பிஃபோராக இல்லை லாஸ்ட் ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகைன் இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல், ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல். மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்ல இருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டில் டி ஈக்குவல் டு என் செட்டப் கொடுத்திருந்தாங்க. இந்த தேர்ட் டைமிங் கேண்டிலும் நமக்கு டி ஈக்குவல் டு என் செட்டப் கொடுத்திருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைமிங் கேண்டிலும் நமக்கு அப் அண்ட் டவுன் கொடுத்துட்டு நல்ல ஒரு இரண்டு பக்கமே ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது இல்லாமல் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஹிட் ஆயிருந்தாங்க. ஈவன் தோ இந்த டவுன் சைட்ல ஒரு சின்னதான பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருந்திருக்கலாம். பட் தேர்ட் டைமிங் கேண்டில் நமக்கு ரொம்ப ஆக்குரேட்டாக டி ஈக்குவல் டு என் செட்டப் அப்படிங்கிறது லாஸ்ட் ஃப்ரைடே வீடியோலையும் சொல்லியிருந்தோம். எப்பெல்லாம் இந்த டி ஈக்குவல் டு என் செட்டப் வராங்கோ அதுக்கப்புறமாக மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த டி ஈக்குவல் டு என் செட்டப் நமக்கு ஒரு லோவாகவோ இல்லை ஹையாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம். எப்போ டைமிங் கேண்டில் படி நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறாங்களோ நமக்கு அப்போ ஆப்போசிட் சைட்ல ரிவர்சல் ட்ரேட்ல நல்ல ஒரு பாயிண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பேஸ்ட் ஆன் த டைமிங் கேண்டில். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. எக்ஸாக்டாக இந்த டி ஈக்குவல் டு என் செட்டப்பும் சரி நம்மளுடைய நம்பர்ஸும் சரி 58,639 அப்படிங்கிற லெவல்ஸ் ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இன்னைக்கு ஆக்ட் ஆயிருந்தாங்க. இப்போ சென்செக்ஸ் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது சென்செக்ஸினுடைய 5 மினிட் சார்ட்டு. சென்செக்ஸ் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் இந்த இடங்களை நமக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எவ்ரி வீடியோவில் சொல்ற மாதிரி எக்ஸாக்டாக நமக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஒரு நம்பர்ஸும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா எக்ஸாக்டாக நமக்கு ஓப்பன் பண்றது மட்டும் இல்லாமல் தி க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட்டுமே நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஒரு 82,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் க்ளோசிங் ஆஃப் த மார்க்கெட்ல ஓப்பனிங்கும் நம்மளுடைய நம்பர்ஸ்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகுறது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதையும் நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே சொல்ற மாதிரி
1 டே ஆர் 3 டேஸ் பிஃபோர் ஆகவே நம்ம போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் வந்து இது மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸ்ல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து ஒரு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் ஹைல மார்க் பண்ணி ஹை உடைக்கும் பொழுது அப் ட்ரெண்டும், லோ உடைக்கும் பொழுது டவுன் ட்ரெண்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது இன்னுமே நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்த முடியும். இப்போ இந்தந்த டீடைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலை எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ண வீடியோல இருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டார்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், எக்ஸ்பெஷலி டுடே அப்படிங்கிறது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்ற இந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைம் ஃப்ரேம்ல எந்த இண்டெக்ஸ்ல வராங்க அப்படின்னு அதுல இருந்து எந்த அளவுக்கான மொமெண்டம் கொடுக்குறாங்க, எந்த இடங்கள்ல சப்போர்ட் எடுக்கிறாங்க, நாம என்ன இண்டெக்ஸ் ஆப்ஷன் எடுக்கிறோம், இல்லை என்ன ஸ்டாக் ஆப்ஷன் எடுக்கிறோம், அதுல என்ன விதமான பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். இது வரைக்கும் நீங்க டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதுலயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பத்தின டீடைல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்க இப்படி லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த 21st கேண்டில் 21st ஜான் கேண்டில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில். ரீசன் வந்து நம்மளுடைய டூலின் படி நமக்கு செல் போட்டு லோ கட் ஆகாமல் இருக்கிற ஒரு கேண்டில். இதுக்கப்புறமாக இந்த ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி அண்ட் அகெயின் வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு 27 அண்ட் 22 இது எல்லாமே நமக்கு இன் பிட்வீன் இந்த கேண்டிலுக்குள்ளாகவே வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 21st கேண்டிலுடைய ஹைல வந்து ஸ்டில் ஹோல்ட் ஆகிற வரைக்கும் there is no trend confirmation. ஸோ இதுல இருந்தே நமக்கு அப் ட்ரெண்ட் போகலாமா, இதுல இருந்தே டவுன் ட்ரெண்ட் போகலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்டில் வந்து we are in ஷார்ட் சைடு. நமக்கு இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்த இந்த இம்பார்ட்டன்டான டேட்டாக இருக்கட்டும் எல்லா டேட்ல இருந்தும் இந்த டபுள் டாப் இல்லை ட்ரிபிள் டாப் இது எல்லாமே நம்ம பிஃபோர் ஆகவே மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதுல இருந்தே மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்காங்களே தவிர்த்து there is no confirmation for long side or buy side அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மார்க்கெட் இப்போ இருப்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் 21st ஜான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு கேண்டில் பேஸ்ட் ஆன் த டூல். ஸ்டில் இதனுடைய லோ கட்டாய் க்ளோஸ் ஆனால் ஃபர்தராக நமக்கு டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை ஹை கட்டாய் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு அப் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மிங் டேஸில் இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் இன் ஷார்ட், தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்பர்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்டில் வந்து இந்த லைன்ஸ் வந்து நம்ம எப்பத்துலேருந்தே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லைன்ஸ்லேருந்து டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் லாஸ்ட் 3 to 4 டேஸாகவே வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன்லேயே வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா, இந்த 21st ஹையை உடைத்து நமக்கு க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு அப் ட்ரெண்ட் போகலாம். இல்லை அகெயின் இந்த 21st லோ கட்டாய் க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தராக அகெயின் டவுன் கன்ஃபர்மேஷனை தவிர்த்து there is no confirmation for long as of now அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து நமக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி லாஸ்ட் ஒரு 3 டேஸ் வந்து நமக்கு ட்ரேடிங் டே அப்படிங்கிறது கிடையாது, லீவ் நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் வந்து இன்னைக்கு வந்து ஓப்பனிங்கே வந்து நமக்கு மந்த்லி எக்ஸ்பெரியோட நம்ம வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருந்தோம். பட் நல்ல ஒரு வால்டாலிட்டினே சொல்லலாம். பேங்க் நிஃப்டி என்னதான் ஒரு மொமெண்டம் கொடுத்திருந்தாலும் நிஃப்டி அண்ட் அதர் இண்டெக்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு வால்டாலிட்டி அதிகமாக கொடுத்த ஒரு டேட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வித்தின் 2 டேஸ்ல வந்து சென்செக்ஸினுடைய நமக்கு வீக்லி எக்ஸ்பெரியும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸாகவே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் த லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் எந்த மந்த்ல வந்து நமக்கு லாஸ்ட் வீக் அப்படின்னு வருதோ அந்த வீக் வந்து வால்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய டேட். அது ரோல் ஓவராக இருக்கட்டும், நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் பை அண்ட் செல் பண்றதாக இருக்கட்டும், இது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு வீக் அப்படிங்கிறது லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த். ஸோ வி ஆர் இன் ஜான் மந்த் லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த். ஸோ வால்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய வாரம் இது. அது மட்டும் இல்லாமல் த ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி வந்து நமக்கு பட்ஜெட் டே இருக்கு. ஸோ பட்ஜெட் டே இருக்கும் பொழுது இது நமக்கு சண்டே நமக்கு ட்ரேடிங் டே இருக்கு. ஸோ சண்டே வந்து நமக்கு ட்ரேடிங் டேவும் இருக்கு. வித் அந்த பட்ஜெட் டே அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது வரும் பொழுது இந்த வீக் வந்து நமக்கு 2 பக்கமும் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நியூ ட்ரேடர்ஸ் புதிதாக வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல வரீங்க அப்படின்னா இது மாதிரியான பட்ஜெட் டே வீக்லையும் சரி இல்லை வந்து இந்த லாஸ்ட்
மந்த் ஆஃப் த லாஸ்ட் வீக் ஆஃப் த மந்த் அப்படின்னு சொல்லலாம். அந்த லாஸ்ட் வீக்ல வந்து நீங்க அவாய்ட் பண்றது உங்களுடைய கேபிட்டலுக்கு நல்லது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ண வேண்டிய ஒரு வாரம் அப்படிங்கிறது இந்த வாரம். எதனால அப்படின்னா அந்த லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நமக்கு இந்த பட்ஜெட்டையும் சேர்ந்து வரும் பொழுது இம்பாக்ட் அப்படிங்கிறது ஆஃப்டர் த பட்ஜெட் நமக்கு நெக்ஸ்ட் மண்டேல இருந்து ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது இருக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் 1st February நமக்கு 2 பக்கமும் பாசிபிள் அப்படிங்கிறது இருக்கு. மார்க்கெட்டுமே இந்த 21க்குள்ளாக இருக்கும் பொழுது இது மாதிரியான ஒரு மொமெண்டம் நமக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம சேஃபாக ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு டேட் இது. நீங்க அதிக லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் கம்மியான லாட்டை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் ஃபார் சேஃப் ட்ரேட் அப்படிங்கிறதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே ஸ்டில் வந்து நமக்கு இந்த சப்போர்ட் லெவல்லே மார்க்கெட் இருக்காங்களே தவிர்த்து ஒரு பெரிய ஒரு மொமெண்டம், அதாவது ஒரு அப்சைட் போகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகளோ ஆஸ் ஆஃப் நோ நமக்கு கிடையாது. பட் மார்க்கெட் இப்போ இருப்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியாவில் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து நமக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை லோ கட் ஆகும் பொழுது ஃபர்தராக நமக்கு அகைன் ரவுண்ட் கன்ஃபர்மேஷனை தவிர்த்து தேர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஃபார் லாங் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியே நம்ம சொன்னபடி இது மாதிரி ஒரு டோஜி கேண்டில் வந்து நமக்கு ஒரு ட்ரெண்ட் டிசைட் பண்றதுமான ஒரு கேண்டில். ஸ்டில் இந்த கேண்டிலுக்கு உள்ளாக மார்க்கெட் வந்து ட்ரேட் இருக்கும் பொழுது there is no confirmation. ஒன்ஸ் இதுக்கு மேல க்ளோஸ் ஆகும் பொழுது ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. as of now டெக்னிக்கல் வியூ படி நம்ம ஷார்ட்ல தான் இருக்கணுமே தவிர்த்து there is no confirmation. மார்க்கெட் ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்காங்களே தவிர்த்து இதுல இருந்தே போலாமா அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு சப்போர்ட் ஏரியால மார்க்கெட் இருக்கும் பொழுது அந்த சப்போர்ட்டை நமக்கு கட் பண்றாங்க அப்படின்னா ஃபால் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரியதாக இருக்கும். இல்லை நமக்கு அந்த ஹை வந்து கட் ஆகும் பொழுது ஒரு ஸ்லோவான ஒரு மொமெண்டம் இருக்குமே தவிர்த்து ஒரு பெரிய மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து இம்மீடியட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் கம்மி. பட் சப்போர்ட் லெவலை மார்க்கெட் பிரேக் ஆகும் பொழுது மூவ் வில் பி ஃபாஸ்ட். ஸோ இதில் கேர்ஃபுல்லாக நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு வீக் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அகைன் அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், நியூ ட்ரேடர்ஸ் வந்து 3 விஷயங்களை வந்து 30 டேஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்கிற விஷயம் ஸ்டில் வந்து எனக்கு ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் சரி 3 விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க. சேம் டைம் ஃப்ரேம், சேம் இண்டெக்ஸ், சேம் லாட் சைஸ். அதாவது இண்டெக்ஸ் வந்து இப்போ நிஃப்டி யூஸ் பண்ணுறீங்க இல்லை பேங்க் நிஃப்டி வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் வந்து 30 டேஸ்க்கு வந்து சூஸ் பண்ணுங்க. இல்லை நீங்கள் வந்து டைம் ஃப்ரேம் வந்து இது இண்டெக்ஸ் ஒரு டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் ஒரு 1 மினிட் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை 3 மினிட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லை 5 மினிட்ஸ் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு டைம் ஃப்ரேம் 30 டேஸ்க்கு வந்து ஃபாலோ பண்ணுங்க. லாட் சைஸ் வந்து ஈவன் 1 லாட்ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி 100 லாட்ல ஸ்டார்ட் பண்ணாலும் சரி நீங்கள் என்ன லாட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதையும் ஒரு 30 டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இந்த 3 விஷயத்தை 30 ட்ரேடிங் டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் அப்படிங்கிறது உங்களால் மேக் பண்ண முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நியூ ட்ரேடர்ஸ், நியூ ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். இப்போ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸினுடைய நாளைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 28th Jan அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 28th Jan அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸினுடைய நாளைய அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இன்னொன்று ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஆயிலோ மார்க் பண்ணி நீங்கள் டே இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட், 3 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே போதுமானதாக இருக்கும். இது ஒன்லி ஃபார் த மெம்பர்ஸ். செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் டுமாரோ, இன்ஃப்ரா, பிஎஸ்சி, டிஃபென்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த T ஈக்குவல் டு N செட்டப்னா என்ன, அதில் என்ன மாதிரியான ட்ரேட் வந்து நம்ம இனிஷியேட் பண்ணலாம், என்ன மாதிரியான ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத எவ்ரி ஃப்ரைடே போஸ்ட் பண்ணுற வீடியோவில் கிளியராக நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துட்டு அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லை இதை நான் பயன்படுத்தி என்னுடைய இன்ட்ரோடே லெவல்ஸை நான் மார்க் பண்ணுறேன், இல்லை என்னுடைய ட்ரேடிங் கரியருக்கு அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது மற்ற நண்பர்களுக்கும் இது கொண்டு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல்
இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் நம்மளுக்கும் மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.